வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, அரசியலில் கொடிகட்டி பறக்கும் யோகம் யாருக்கு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பதிவுகளை வரிசையாக வரும். பார்த்து ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிஎஸ்எஸ் சண்முகமாட்டு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் நடக்குது. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதோட சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் சித்தா பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் நடக்குது. இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புல போகலாம். அரசியலில் கொடிகட்டி பறக்கும் யோகம் யாருக்கு? உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கு உள்ளார் என்று அறிந்து கொள்வதன் மூலம் அரசியல் வாய்ப்புகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சூரியன் ஜாதகத்தில் கெடாமல் உள்ளாரா என்பதை அவசியம். ஒருவர் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் எனில் ராஜகிரகம் எனப்படும் சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் சனி ஆகியோரது பலம் அவசியமாகும். ராஜகிரகம் சூரியன் மற்றும் செவ்வாய் சனியோட பலம் அவசியம். மக்களாட்சி முறை தோன்றுவதற்கு முன்னர் ஒரு செவ்வாய் வலுவாக உள்ள ஜாதகரால் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கும் யோகம் இருந்தது. போர் கிரகம் என அறியப்படும் செவ்வாய் கிரகம், நிலத்திற்கு காரகன் என அறியப்படும் செவ்வாய் கிரகம். ஆகவே அந்த அடாவடி செயல், வன்முறை, போர் உள்ளிட்ட செயல்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய சம்பவங்கள் வரலாற்றில் நிறைய நடந்துள்ளன. ஆனால் உலகம் முழுவதும் ஜனநாயகம் வளர்ந்துவிட்ட நிலையில் சூரியன், சந்திரன் மற்றும் மக்கள் நாயகன் ஆன சனி பகவானின் பலம் உள்ள ஜாதகரால் மட்டுமே அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். இல்லையா? சூரியன், சந்திரன், மக்கள் நாயகன் சனி இவர்களின் பலம் இருந்தால் அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் சூரியன் ஆதிக்கம் இருந்தால் சூரியன் ஆதிக்கமாக உள்ளது என்று அர்த்தம். லக்னத்திலிருந்து சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தால் அது சூரியன் ஆதிக்கம் உள்ளது என்பது அர்த்தம். ஆனால் மேற்கண்ட இடங்களில் துலாம் ராசியாக இருந்தால் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் அமையும் வாய்ப்பு உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்து மதிநுட்பக்காரகன் சந்திரன் பலம் அவசியம். லக்னத்திலிருந்து சந்திரன் மறையக்கூடாது. 8 அல்லது 12ஆம் இடத்திலோ சந்திரன் இருந்தால் மதிநுட்பம் வேலை செய்யாது, அரசியலுக்கு ஏற்றது அல்ல. அதே வேளையில் சூரியனோ சந்திரனோ இருக்கும் வீடு ராகு கேது ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் ராகு கேது இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கள் பிடியில் இருந்தால் அரசியலில் வருவது கடினம். அரசியலில் வருவதற்கு லக்னாதிபதி பலமாக இருத்தல் அவசியம். அரசியல் வருவதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னாதிபதிக்கு 6, 8, 12 சந்திரன் மறையக்கூடாது. லக்னாதிபதியின் சாரம் சூரியன், செவ்வாய், குரு ஆகிய சாரங்கள் லக்னாதிபதி சாரம் பெற்றால் பலம் கூடுதலாக அமையும். சனி பகவானின் பலம் முக்கியம். சனி பகவான் லக்னத்திற்கு 3, 7, 10, 11 சனி பகவான் லக்னத்திற்கு 3, 7, 10, 11 இருந்தால் சனி பலமாக உள்ளார் என்று பொருள். சனி பலமாக இருந்தால் அரசியலில் தைரியமாக குதிக்கலாம். ஆனால் சனி வக்ரம், அஸ்தமனம், நீசம் ஆனால் அரசியலில் நுழையக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சனி லக்னத்திற்கு 3, 7, 10 இருந்தால் நலம், ராகு எதுக்கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி வக்ரம், அஸ்தமனம், நீசம் இருந்தாலும் அரசியலில் நுழையக்கூடாது. சனி பகவான் ராகு கேதுக்களுடன் இருக்கவும் கூடாது. சூரியன், குரு இணைந்து சனி இருந்தால் அரசியலில் ரொம்ப பிரகாசமாக மாறுவார். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில், தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த அரசியலில் கொடிகட்டி பறக்கும் யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள். இதில் உள்ள குழு தான் இருக்கு இல்லையா? இந்த ஒரு 7 பாயிண்ட் தான். இந்த 7 பாயிண்ட்ஸில் இருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களும் அரசியலுக்குள்ளே போகலாம். அரசியலை நாட்டை ஆளும் வல்லமை உங்களுக்கும் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.